Hi dear friends, இந்த வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு தெரியும் எனது சேனல் நேம் மிஸ்டர் முஹை, அதாவது என்னுடைய பேர் முஹைமின், அதனை ஷார்ட்டாக சேனல் நேமாக வைத்திருக்கின்றேன் மிஸ்டர் முஹை. இந்த வீடியோவில் ஒரு ஃபேஸ்புக் அக்கவுண்டினை முழுமையாக delete செய்து விடுவது, அதாவது அழித்து விடுவது, எமது ஃபேஸ்புக் கணக்கினை முழுமையாக நீக்கி விடுவது எவ்வாறு என பார்ப்போம். சென்ற வீடியோவில் ஃபேஸ்புக் அக்கவுண்ட் ஒன்றினை டீஆக்டிவேட் செய்தல் சம்பந்தமாக பார்த்தோம், அதாவது தற்காலிகமாக நிறுத்தி வைத்தல் சம்பந்தமாக பார்த்திருந்தோம். அதிலே கூறியிருந்தேன் டீஆக்டிவேட் செய்வது எவ்வாறு, அத்துடன் delete செய்வது எவ்வாறு என்று பார்ப்போம் என்று சொல்லி. ஆனால் டீஆக்டிவேட் சம்பந்தமான உங்களுக்கு விளக்கம் தருகின்ற வேளையில் கொஞ்சம் டைம் நீண்டு சென்றதனால் இரண்டாவது வீடியோவாக delete செய்வது எவ்வாறு என இதனை செய்துள்ளேன். ஆகவே முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். நிறைய பேர் ஃபேக் ஐடிகள் அல்லது உண்மையான ஐடிகள் செய்து உங்களுக்கு ஃபேஸ்புக் அக்கவுண்ட் தேவையில்லை என்ற நிலைப்பாடில் இருப்பீர்கள். அவர்கள் முழுமையாக அதனை அழித்து விடுவது எவ்வாறு என்பதை இங்கு காட்டச் போகின்றேன். ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். டேட்டா ஆன் செய்திருக்க வேண்டும், அப்போது தான் அந்த ஃபேஸ்புக் இயங்கும். இப்போது இந்த ஃபேஸ்புக்கினை எவ்வாறு delete செய்வது என்ற விடயத்துக்கு செல்வோம். மேலே காணப்படுகின்றது, அதாவது வலது பக்க மேல் மூலையில் 3 கோடுகள் காணப்படுகின்றன. அதனை டச் பண்ணிவிட்டால் உங்களுடைய அக்கவுண்ட் சம்பந்தமான டீட்டெயில்ஸ் காணப்படுகின்றன. அதில் கீழே பாருங்கள், செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி என்று காணப்படுகின்றது. அதனை டச் பண்ணுங்கள். அதனை டச் பண்ணியவுடன் அடுத்த டீட்டெயில்ஸ் செல்கின்றது. நடுப்பகுதியில் பாருங்கள் செட்டிங்ஸ், அதாவது நாங்கள் தொட்ட செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி என்பதன் கீழே சப் மெனுவாக செட்டிங்ஸ் என்று காணப்படுவதை டச் பண்ணி கொள்ளுங்கள். அதனை டச் பண்ணிவிட்டால் அடுத்த பேஜுக்கு செல்கின்றது. அந்த பேஜில் அக்கவுண்ட் செட்டிங்ஸ் என்று நிறைய விடயங்கள் வருகின்றன. அதில் நடுப்பகுதியில் நடுப்பகுதியில் செக்யூரிட்டி, அதன் கீழே ப்ரைவசி வருகிறது. அதன் கீழே நாங்கள் ஸ்க்ரீனை மேலே உயர்த்தி சென்றால் யுவர் ஃபேஸ்புக் இன்ஃபர்மேஷன் என்ற தலைப்பின் கீழே access information, activity log of Facebook activity, account ownership and control என்று காணப்படுகின்றது. your Facebook information என்ற தலைப்பின் கீழே 1 2 3 4 நாலாவதாக account ownership and control என்று காணப்படுகின்ற ஆப்ஷனை நீங்கள் டச் செய்து கொள்ளுங்கள். இதிலே தான் உங்கள் அக்கவுண்டை டீஆக்டிவேட் செய்வது, delete பண்ணுவது என்பதெல்லாம் வர இருக்கின்றது. இதில் பாருங்கள், அக்கவுண்ட் ஓனர்ஷிப் அண்ட் கண்ட்ரோல் என்ற தலைப்பின் கீழே 3 விடயங்கள் வருகின்றன. நடுவில் டீஆக்டிவேஷன் அண்ட் டிலீஷன் என்ற ஆப்ஷன் காணப்படுகின்றது. அதனை டச் பண்ணுங்கள். அதனை டச் செய்தால் அடுத்த பக்கத்தை நோக்கி செல்கின்றது. அதில் பாருங்கள், டீஆக்டிவேட்டிங் ஓர் டிலீட்டிங் யுவர் ஃபேஸ்புக் அக்கவுண்ட் என்பது வருகிறது. அதற்குள்ளே டீஆக்டிவேட் அக்கவுண்ட், அதனைத்தான் சென்ற வீடியோவில் நாங்கள் பார்த்தோம். அடுத்து delete அக்கவுண்ட் என காணப்படுகிறது. அதனை டச் பண்ணிவிட்டு கீழே ஹைலைட் பண்ணப்பட்டு நீல கலரில் போர்டராக இருக்கின்றது. நடுப்பகுதியில் கண்டினியூ டு அக்கவுண்ட் டிலீஷன் என்று காணப்படுகிறது. கண்டினியூ டு அக்கவுண்ட் டிலீஷன், அதனை டச் பண்ணுங்கள். அடுத்த பகுதிக்கு சென்று விட்டது. இதில் கவனிக்கப்பட வேண்டிய விடயங்கள் என தருகிறது. அக்கவுண்ட் டிலீஷன், பிஃபோர் யூ delete we may be able to help, உங்களுக்கு நாங்கள் உதவி செய்ய முடியும் என ஒரு தலைப்பில் அதன் கீழே, அதாவது காரணங்கள் கேட்கிறது. நாங்கள் ஏன் இதனை அழிக்கப் போகிறோம், ஏன் delete பண்ண போகிறோம், ஏன் இந்த ஃபேஸ்புக் அக்கவுண்டினை நாங்கள் ரிமூவ் பண்ண போகிறோம் என்ற கேள்வி. அதுக்கு ஐ ஸ்பெண்ட் டூ மச் டைம் ஆன் ஃபேஸ்புக், நான் நீண்ட நேரம் என்னை மெனக்கடத்தி போடுது, அதனால் இது எனக்கு தேவையில்லைன்ற மாதிரி. அடுத்து ஐ ஹாவ் அ ப்ரைவசி கன்சர்ன், தனிப்பட்ட விடயங்கள் சம்பந்தமாக அப்படின்னு. ஐ டோன்ட் ஃபீல் சேஃப் ஆன் ஃபேஸ்புக், எனக்கு ஃபேஸ்புக் அவ்வளோ சேஃபாக படலை அப்படி. அடுத்தது மை அக்கவுண்ட் வாஸ் ஹேக்ட்,
ஏற்கனவே சொல்லப்பட என்னது அக்கௌண்ட்டை யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க, சுட்டு போட்டாங்க. அது அடுத்தது ஐ நோ லாங்கர் ஃபைண்ட் ஃபேஸ்புக் யூஸ்ஃபுல். எனக்கு இது அவ்வளவு யூஸ்ஃபுல்லாக விளங்கலை அப்படின்னு காரணங்கள் தரப்படும். இதில் இப்போ நம்ம என்னத்தை இது செய்வோம், இல்லை ஐ ஸ்பெண்ட் டூ மச் டைம் ஆன் ஃபேஸ்புக். எனக்கு தேவையில்லாமல் ஃபேஸ்புக் டைம் ஆகுது, அதை நான் கொடுக்குறேன். சரியா? அதை டச் பண்ண உடனேயோ இங்கே இப்போ செல்கிறது பாருங்கள், அதே தலைப்பின் கீழே ஃபேஸ்புக் அண்டு வந்து அதுக்கு கீழே டைம் ஸ்பெண்ட் ஆன் ஃபேஸ்புக். அதுக்கு கீழே வி ஆர் சாரி டு சி யூ கோ பிஃபோர் யூ delete your account. There may be something that we can do help. உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண விரும்பணும்னா சொல்லுது. அப்போ இந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை அழிக்கிறதுக்கு ஃபேஸ்புக்கு விருப்பம் இல்லை, ஏன்னா அவங்களுக்கு வருமானம் வருதே. ரைட், மேனேஜ் யுவர் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று வருது. இதில் ஒன் வே டு கண்ட்ரோல் யுவர் இன்டராக்ஷன் வித் ஃபேஸ்புக் இஸ் டு லிமிட் த notifications. Limit the notification you receive from us. சரியா? அப்படின்ட்டு வருது. எடிட் நோட்டிஃபிகேஷன் செட்டிங் அதெல்லாம். இப்போ இதை நாங்கள் அழிக்கத்தான் போகிறோம் என்று சொன்னால் கீழே பாருங்கள், மீண்டும் அந்த நீல கலர் ஹைலைட் பண்ணப்பட்டுக்கணும், நீல கலர் ஆகிருக்குன்ற அதுக்குள்ளே கண்டினியூ டு அக்கௌண்ட் டிலீஷன் அப்படின்னு இருக்குது. அதை டச் பண்ணி விடுங்க. என்ன வருது? பெர்மனன்ட் delete அக்கௌண்ட் டிலீஷன் என்ற அந்த அமைப்பின் கீழே பெர்மனன்ட்லி delete அக்கௌண்ட் தலைப்பு வந்து once the deletion process has been, you won't be able to reactivate your account or retrieve any of the content or information you have added. நீங்கள் ஃபேஸ்புக்கில் போட்ட எதையுமே உங்களால் திரும்ப எடுக்க முடியாது என்று தருகிறது. சரியா? இதில் பிஃபோர் யூ delete யுவர் அக்கௌண்ட், உங்கள் அக்கௌண்ட்டை அழிக்க முதல்ல என்று மெசஞ்சரில் சம்பந்தமான விடயம் ஒன்று தரப்பட்டுள்ளது. டு கீப் மெசஞ்சர் டீஆக்டிவேட் இன்ஸ்டெட். ஏன்னா அழிச்சாமே டீஆக்டிவேட் பண்ணுவோம் சொல்லலாம் வருது. அப்படியோ சேவ் போஸ்ட்டு, டவுன்லோட் யுவர் இன்ஃபர்மேஷன் அப்படிலாம் கிடக்கு. இப்போ எங்களுக்கு இதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை, நாங்கள் அழிக்கத்தான் போகிறோம்னு சொன்னால் delete அக்கௌண்ட் என்று கீழே நீல கலர் ஹைலைட்டாக காட்டி கொண்டு இருப்பதில் தொட்டுவிட்டால் delete சம்பந்தமாக அடுத்த செக்ஷனுக்கு போகும். இப்பொழுது எங்களுடைய அக்கௌண்ட்டை delete செய்வதற்கு பாஸ்வேர்ட் கேட்கின்றது. இந்த பாஸ்வேர்டை கொடுத்து நாங்கள் தொடர்வோம். சரி, பாஸ்வேர்ட் கொடுத்து விட்டேன். இப்பொழுது கண்டினியூ என்பதை டச் பண்ணிவிட்டால் பாஸ்வேர்ட் சரியாக இருந்தால் அங்கே போகும். இப்பொழுது பாருங்கள், கன்ஃபார்ம் டிலீஷன், கன்ஃபார்ம் பெர்மனன்ட் அக்கௌண்ட் டிலீஷன் அப்படின்ற தலைப்புகளை சில விஷயங்கள் எழுதியிருக்கிறாங்க. கொஞ்சம் வாசி பார்ப்போம். யூ ஆர் அபவுட் டு பெர்மனன்ட்லி delete யுவர் அக்கௌண்ட். இஃப் யூ ஆர் ரெடி டு delete இட், கிளிக் delete அக்கௌண்ட். இதை நீங்கள் பெர்மனண்ட் அழிக்கிறதுக்கு ரெடியாக இருந்தால் delete அக்கௌண்ட் என்பதை கிளிக் பண்ணிவிடுங்கள் என்று சொல்லுகிறது. Once you have submitted your account for deletion, you will have 30 days to reactivate your account and cancel the deletion. After 30 days, the deletion process will begin and you won't be able to retrieve any of the content or information you have added. சரியா? அப்போ நாங்கள் இதில் delete அக்கௌண்ட் கொடுத்தோன்னே ஒரு 30 நாளைக்கு பிறகு முழுமையாக delete ஆகிவிடும். நாங்கள் எதனையுமே இதில் பெற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் தான் delete பண்ணுறோம், மர எண்ணத்துக்கு எங்களுக்கு அதில் இந்த பெறணுமே delete பண்ணி விடுவோம். ரைட், இப்போ நான் delete பண்ணுகிறேன். நல்ல அழகாக நாக்கள்லாம் அரிச்சாங்க அந்த அக்கௌண்ட்டில், அதெல்லாம் தேவையில்லை, delete பண்ணுவோம். delete அக்கௌண்ட். ரைட், delete கொடுத்தாச்சு. இத்துடன் இது நிறைவடைகிறது. இப்போது லாக் அவுட் ஆகி இருக்கிறது. சொல்லப்போனால் கிட்டத்தட்ட டீஆக்டிவேட் மாதிரி தான் இது போயிருக்கிறது. நாங்கள் திரும்ப பாஸ்வேர்டை கொடுத்து போனால் எங்களது அக்கௌண்ட் ஸ்டார்ட் ஆகிவிடும், தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக ஆகிவிடும். ஆகவே இதனை அப்படியே நாங்கள் 30 நாளைக்கு விட்டு விட்டால் அக்கௌண்ட் முழுமையாக அழிந்து விடும். சரி, இப்பொழுது உங்களுக்கு இந்த அக்கௌண்ட்டை delete செய்வது முழுமையாக விளங்கியிருக்கும் நினைக்கிறேன். ஆகவே எனது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் இதுவரையில் செய்யாதவர்கள் கீழே சிகப்பு கலரில் சப்ஸ்கிரைப் என்று காணப்படும், அதனை ஒரு முறை கிளிக்
செய்துவிட்டால் போதும். சரியா? திரும்ப திரும்ப சப்ஸ்கிரைப் கொடுத்தீங்கன்னா எனக்கு கொடுத்த சப்ஸ்கிரைப் இல்லாமல் போய்விடும். ஆகவே சப்ஸ்கிரைபை கொடுத்து கொள்ளுங்கள். எனது வீடியோவுக்கு லைக் கொண்டே கொடுங்கள். விரும்பினால் கமெண்ட் செய்யுங்கள். விரும்பினால் உங்கள் ஃபேஸ்புக்கில் அல்லது வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் செய்து உதவுங்கள். எனக்கும் அது அடுத்தவருக்கும் உதவியாக இருக்கும். ரைட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.